ஹீரோ சார் வராரும்பாங்க. நான் காதில் வாங்கிக்க மாட்டேன். என்னென்னா ஒரு ஹீரோ அப்படின்னா கார் வச்சுருக்குறோம். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்கன்னு இருக்குது, உங்கள் குழந்தைய எங்கே படிக்க வைக்கிறோன்னு இருக்குது, உங்களை நீங்கள் சுற்றி இருக்கிற சூழல் ஒன்று இருக்குது, அவங்க உங்களை பார்க்குறது ஒன்று இருக்குது. அதெல்லாம் அந்த மாதிரி அவங்க ஒரு செகண்ட் நம்மளை இப்படி பார்க்க கூட விட்டுறக்கூடாது. டக்குன்னு ஒரு லுங்கி எடுத்து கட்டிட்டு கிளம்பிடுவேன் நம்ம டீ கடை. இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு கார்லாம் ஒரு இந்த இது போயிட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வெளியே வரது கஷ்டம். ஒரு படம் கிட்டானே எல்லாம் வரப்போகுது. அந்த ஒரு நம்பிக்கை தான். ஒரு படத்துக்கு வேலை பார்க்குறோம், அந்த படம் கிட்டானே எல்லாம் நடக்க போகுது. நான் சொல்லுவேன் கார் இதுக்கு ஏதாவது ஒரு இதுக்கு கூப்பிடுவாங்க, காலேஜ் கல்ச்சரல்ஸ் ஈவெண்ட்ஸுக்கு இது மாதிரி. சார் சீஃப் கெஸ்ட்டாக சார், ஓகே சார் நம்ம கார் வந்து சார் நம்ம பார்க்கிங் தலைவா நீங்கள் அந்தெல்லாம் போகாதீங்க, ஷேர் ஆட்டோ இருக்குல்ல அந்த லைனில், இல்லைனா நீங்கள் வண்டி ஏதாவது கேப் போட்டு வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து நட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம கார் எங்கே பார்க் பண்ணுவீங்கன்னும் போது நம்ம அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனில் விட்டுறக்கூடாது. சார் ஃப்ளைட் டிக்கெட்டு ஒரு திருச்சியில் ஒரு காலேஜ்லாம், சார் ஃப்ளைட் மார்னிங் உங்களுக்கு எல்லா தலைவா ட்ராவல்ஸில் ஏதாவது பஸ்ஸில் போட்டுருங்க, இந்த ஹோட்டல் தங்குறது போயிடுங்க, பட் நீங்கள் அந்த ஃப்ளைட்டுக்கு போகிற காசு உங்களுக்கு சந்தோஷமாக கொடுக்க மாதிரி கையில் கொடுத்துருங்க, ஏதாவது யூஸ் ஆகுன்றது. ஏன்னா நம்ம ஃப்ளைட்டில் போய் நான் அந்த காலேஜ் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ளைட்டு வந்து இங்கே எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. இங்கே மறுபடியும் அந்த டீ கடை சீட் எங்கிட்ட தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன்.